அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். பலருடைய கனவு, லட்சியம்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு. முடிஞ்சளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது என்ன லட்சிய கனவு அப்படின்னா, குழந்தை பாக்கியம் தான். நிறைய பேர் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாழ்கிறதே இதுக்காக தான், ஆனால் இப்போ எங்களுக்கு வாழ்க்கையே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு கணவனும் மனைவியும் சேர்ந்து கவலைப்படக்கூடியவங்களும் இருக்காங்க. இந்த ஒரு வரம் என்னோட வாழ்க்கையில் கிடைச்சிராதா, இந்த ஒரு அதிசயம் என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துராதா அப்படின்னு ஏங்கி தவிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு டிப்ஸு ரொம்ப பலனுள்ள ஒரு டிப்ஸு. நான் சொல்லக்கூடிய அளவில் சொல்லக்கூடிய முறைப்படி இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும். கண்டிப்பாக அடுத்த மாதம் உங்களுக்கு பீரியட்ஸ் வராது. ஏன்னா உங்களுக்கு குழந்தை அப்படியே தங்கிக்கும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே கவனமாக கேளுங்க. இதை கரெக்டாக செஞ்ச ஒவ்வொரு பெண்களுக்குமே குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட அந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாலியா விதை. இந்த விதை பற்றி நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதனுடைய பெனிஃபிட்ஸ் தெரியாது. இதனுடைய பெனிஃபிட்ஸ் சொல்லணும் அப்படின்னா இந்த பதிவு பத்தாது, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த சாலியா விதையை நம்ம கர்ப்பமாகிறதுக்காக எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சாலியா விதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எள்ளு மாதிரியே இருக்கும். எள்ளு மட்டும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இடுப்பு வலி இருக்காது, கை கால் வலி இருக்காது, கர்ப்பப்பை வலுவடையும், இன்னும் சிவப்பணுக்கள் அதிகரித்து ரத்தம் சீராக இருக்கும், உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும், ரத்தம் நல்லாவே ஊறும். இன்னும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை இது நீக்கும். பிசிஓடின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைக்கு முற்றிலுமே தீர்வு இந்த சாலியா விதை தான். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சாலியா விதையில் 50 கிராம் வாங்கிக்கோங்க. சுத்தமான முறையில் இருக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கோங்க. அதை வாங்கி நல்லா வறுத்து அதை நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணுங்கள். அதே ஜார்லேயே என்ன பண்ணுறீங்கன்னா 50 கிராம் பனம் கருப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த கருப்பட்டியை நல்லா உடச்சி தூளாக்கி அதையும் அந்த மிக்சியிலே போடுங்க. அதோட சுக்கு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் தூளாக்கி அதையும் அதில் போடுங்க. நீங்கள் அதையும் நல்ல ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. அதை எடுத்து ஒரு தட்டத்தில் கொட்டி அதில் நல்ல தேன், சுத்தமான தேன் 1 ஸ்பூன் விட்டு நல்லா கிளறுங்க. நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அதுக்கு பிறகு அந்த உருண்டைகளை நீங்கள் பிடிக்கணும். அந்த உருண்டை எந்த சைஸில் இருக்கணும் அப்படின்னா நெல்லிக்காய் சைஸில் இருக்கணும். ஒரு பெரிய நெல்லிக்காய் எந்த அளவு இருக்கோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டைகளை பிடிச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. இதை எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும் அப்படின்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் வருது இல்லையா, பீரியட்ஸ் வந்த 3 நாளைக்கு தொடர்ந்து 3 வேளை இதை நீங்கள் சாப்பிடணும். இப்போ உங்களுக்கு மதியம் வருது இல்லை நைட்டு வருது அப்படின்னா நைட்லேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. நைட்டு 1, காலையில் 1, மதியம் 1, இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் 9 உருண்டைகள் சாப்பிட்ருக்கணும். மொத்தம் 3 நாளைக்கு 9 உருண்டைகள் நீங்கள் சாப்பிட்ருக்கணும். இப்போ எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இதில் ஒரு உருண்டையை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கோங்க. அதோட நாட்டுக்கோழி முட்டை இருக்கு இல்லையா, அதை பச்சையாக நீங்கள் உடச்சி குடிச்சுக்கணும். 3 நாள் தொடர்ந்து இதை நீங்கள் தவறாமல் பண்ணணும். இந்த முறையில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபார்மாக அடுத்த மாதம் உங்களுக்கு பீரியட்ஸ் வராது. அப்படியே உங்களுக்கு குழந்தை தங்கிக்கும். இது நிறைய பேருக்கு பலன் கொடுத்துருக்கு. நிறைய பேர் இதை செஞ்சு பார்த்து பல வருஷம் குழந்தை இல்லை, ஆனால் இதை செஞ்ச உடனே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையிலும் நிறைய மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு குழந்தை கிடைக்கும். இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பாரம்பரியமான குறிப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டிப்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான பதிவுகள் போடணும், எந்த மாதிரி டிப்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் எழுதுங்க. அதுக்கு தகுந்த பதிவுகளை நம்ம தொடர்ந்து போடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.